ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு எடுத்த வீடியோங்க. ஆதிக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஷூவும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு நோட்டும் தமிழ் புக்கும் கொடுத்துருந்தாங்கங்க. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தமிழ் புக்கில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதை செய்ய வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்துட்டோங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. அவங்க காலைல டீ குடிச்சிட்டு கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. நான் நைட்டே உளுந்து ஊற வச்சுருந்தாங்க அரிசிக்கு இட்லிக்கு. என்னாச்சு பார்த்துங்கன்னா, உளுந்த கழுவி போட்டேங்க. கொஞ்சம் நேரம் அரைச்சிது. அப்புறம் என்னாச்சுன்னா ஸ்டாப் ஆகிடுச்சிங்க. கிரைண்டர் வாங்கி 15 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு. என்னென்னா உள்ளே கடன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டுங்க. இது என்னடா காலையிலே வந்த பிரச்சனை அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் லேசாக விட்டு அப்புறம் அரைச்சி பார்த்தேன். இல்லை அரைக்கல. அப்புறம் மாவை ஒரு ஏனத்தில் கொட்டிட்டு அப்புறம் சுற்ற விட்டேன். சுற்றவே இல்லை. அப்படியே லேசாக சுற்றுச்சு. ஆனால் உள்ளே மட்டும் கடன்னு சவுண்டு கேட்டுச்சுங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிக்கிறேன், நாளைக்கு வருவாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பசங்களுக்கு வந்து லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு அப்புறம் அப்பளம் தாங்க பொரித்தேன். காலையிலே வேலையை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேங்க. ஆனால் டென்ஷனாக தான் போச்சு அன்னைக்கு. அப்புறம் பையனை வேன் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக ஆகிறதுக்கு தயிர் இருந்துச்சுங்க. தயிர் போட்டு கொஞ்சம் ஜீனி, உப்பு, ஐஸ் கட்டி போட்டு நல்லா மிக்சியில் அடித்து குடித்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த உளுந்து எடுத்து வச்சேன் பார்த்திங்களா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சேங்க. அரைச்சி முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேங்க. உப்புலாம் போட்டு கலந்து வச்சுட்டேன். நைட்டு இட்லி வருதா பார்ப்போம். இட்லி வராது, தோசை தான் வரும். ஏன்னா மிக்சியில் அடித்ததுனால கொஞ்சம் தண்ணியாக அடிச்சிட்டேன். அப்புறங்க நம்ம வீட்டு ஷென்பா அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் பட்டனை அமுத்தினா தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும். இன்னும் நிறையா சுவாரஸ்யமான வீடியோலாம் உங்களுக்கு வருங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.